ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்வோம். அதுக்கு வந்து நான் ரெண்டுமே சம அளவில் எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே ஒரு ஒரு கப் எடுத்து ஊற வச்சுக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வந்து ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். அது எப்படின்னா, நம்ம வந்து பிடிச்சா அப்படி கொழுக்கட்டை மாதிரி வரணும். ஓகேங்களா? அந்தமாரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்ததாக என்ன செய்யலாம்னா, தேங்காய் நான் வந்து இப்போ 2 இதுவாக வச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து கார கொழுக்கட்டைக்கும் கொஞ்சம் வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கும் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் உப்பு, டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இதுலேயும் இனிப்பு கொழுக்கட்டையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து தேங்காய் கொஞ்சம் கொரகொரப்புன்னு அரைச்சி தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் கார கொழுக்கட்டையில். அப்புறம் ஒரு இதில் கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு போட்டு தாளித்து, அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் போட்டு தாளித்து தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரெண்டுலேயுமே கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேங்காய் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்மக்கிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை வந்து நம்ம ஒரு பாதி அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிற கொழுக்கட்டை பிடிக்கிற அளவு வச்சுக்கலாம். இப்போ கார கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சாச்சு. சுற்றி கார கொழுக்கட்டை வச்சுருக்கேன். நான் அடித்தட்டில் வந்து இனிப்பு கொழுக்கட்டை வச்சுருக்கேன். மேல் தட்டில் கார கொழுக்கட்டை வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சத்தான சுவையான மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி கொழுக்கட்டை ரெடிங்க. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.